நாய் குலைச்சா விலைத்தான் போன மொழி நீங்களும் குனிஞ்சிக்கிட்டு நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கேவலம், அது ரொம்ப தவறு. அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்கள். விலை மகளிர் மனம் போல மாறுபடுங்கிட்டான். இனம் போன்று இருப்பான், உன் கூடவே இருப்பான். இதுதான் ஐயா மணியரசன் சொல்றாரு. மான் மாதிரி இருப்பான், நம்ம கூடவே ஓடி வருவான். ஒத்தையில் மாட்டினா ஓனாய மாதிரி கடிச்சு போடுவான். இதான் பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தர் கையை கட்டிக்கிட்டு எல்லாரும் ஒன்று சேருங்கள், நம்ம அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். முன்னாள் தலைமைச் செயலாளர் கிளம்பியார் பாருங்க. என்ன கேள்வி கேட்டாங்க, என்னங்க யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர், அதெல்லாம் இப்போ எங்கே பதுங்கியிருக்கான்னு தெரியல. தம்பி சொன்னாம இருங்க, இப்போ அயன்கார்த்தி கூட சொன்னார், தம்பி ராஜீவ் அப்போ அமைதியாக கோவப்படாமல் இருந்தேன். அப்படி தான் நானும் எங்கள் ஐயா சகாயத்தை சந்திக்கும்போது நானும் மருத்துவர் சிவகுமாரும் போய் சந்தித்தோம். நீங்கள் வாங்க கூப்பிட்டேன், இந்த பணிக்கு கட்சியில் சேரல அரசியலுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டேன். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், நீ உட்காந்துட்டு அவன் என்னென்னமோ கேள்வி கேட்குறேன், பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ பொறுமையில் கோவம் வந்துடும், எந்திரிச்சு போயிடுவேன். நானே பொறுமையாக இருக்கேன் அவருக்கு. அப்போ பார்த்துக்கிருக்க, நானே பொறுமைனா பார்த்துக்கிறேங்க அவர் எப்படி எப்படி இருக்குன்ட்டு. என்னாலெல்லாம் அவன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி அடிமையாக ஆயிட்டான். அப்புறம் இவ்வளவு குனிஞ்சான்னா தரையிலே படுத்தான்னு அடிமைன்னு ஆயிடுச்சு. அது இப்படி ஒரு சீமான் மாதிரி ஒரு அடிமை சிக்கியிருக்காம பாருங்க இவங்களுக்கு. இங்கே ஒரு கூட்டம் இங்கே வந்து பேசிட்டு போ, இங்கே வந்து பேசிட்டு போ, அப்புறம் அந்த இடத்துல பேசிட்டு போ, அங்கே ஒரு பேசிட்டு போ. ஒரு அடிமை கிடைச்சிருங்கிறதா இவ்வளவு சித்திரவதை செய்யக்கூடாதுடா, கொஞ்சம் பாருங்கடா. ஏதோ ஒன்று. அதில் என் அன்பு பிள்ளைகள், அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், நம்மகிட்ட காசு இல்லை இருந்தாலும் நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி நம்ம ஒரு கிஷோரை வைக்கலாம். நமக்கு இருக்கிற பெரிய கிஷோர் நம்ம தம்பி கணேஷ் மாதிரி ஆளுக தான். கணேஷ் இந்த என் தம்பி அக்பர், அவங்களுடைய துணைவியார் வித்யா மாதிரி இவங்க தான். நம்மை நேசித்து நம்ம வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேரன்பு கொண்டவர்கள் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் உருவாயிட்டாங்க. எத்தனையோ தாய்மார்கள் தன் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக என்னை நேசித்து அன்பு செலுத்துவதை நான் பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து நாம் பெற்றிருக்கிற பெரும்பேராக தான் நான் நினைக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் என்கிற அறிவாசா நமக்கு அறிவுறுத்தியது போல, நான் யாருக்கோ உழைக்கலை, நான் பிறந்த பெருமை மிக்க என் இனத்திற்காக உழைக்கிறேன் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார். அதுதான் அந்த திமிரும் பெருமிதமும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். பிறகு நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இரு என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கை கொண்டு நீங்கள் இருங்கள். நீங்கள் நல்ல நோக்கத்தை கொண்டிருங்கள், அதுவே உங்களை வழிநடத்தும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற தத்துவம். ரெண்டாவது, வீரத்துறவியை விவேகானந்தர் நமக்கு கற்பித்தது போல முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் 50 பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார். அப்படி உண்மையும் நேர்மும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் இதை மாற்றி படைப்பார்கள் என்கிறார். 50 பேர் இல்லை, நீங்கள் ஆயிரக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் எனக்கு இருக்கிறீர்கள். 50 பேர் போதும் என்றார். நீங்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறீர்கள். நம்மால் நிச்சயமாக முடியும். அவரே சொல்கிறார், ஒரு நோக்கத்தை கொண்டு அதையே லட்சியமாக்கு, அதில் செயல்படுத்த அன்றாடம் செயல்படுத்துவதற்கு நீ போராடு. பணம் இல்லையே, நண்பர்கள் உதவி இல்லையே என்று கவலைப்படாதே, தோல்வியை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதே, உறுதியாக ஒரு நாள் நீ வெல்வாய் என்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன், நான் எந்த நேரத்திலும் எதை பற்றியும் எதற்காகவும் எந்த இழப்பிற்காகவும் கவலைப்பட்டதே இல்லை. காரணம், நான் தொடர்ச்சியாக 100 முறை வென்றவன் அல்ல, தொடர்ச்சியாக 1000 முறை தோற்றவன் என்று சொல்கிறார். அதெல்லாம் தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றியின் தொடக்கம். தோல்வி சொல்லுது, என்னை தொட்டு விட்டவன் வரலாற்றில் தோற்றதாக செய்தி இல்லை என்று. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும். நாம் தோற்கவே இல்லை, வளர்ந்து கொண்டிருக்கிறோம். மலை மேல் இருக்கிற முருகப் பெரும்பாட்டனை வழிபடுவதற்கு எத்தனை படிக்கட்டுகள் ஏறி போகிறோம், அது மாதிரி இது ஒரு படி ஏறிட்டு இருக்கோம். இந்த உள்ளாட்சி தேர்தல் 1, அடுத்து 21. 21இல் பெரும்பாய்ச்சல் பாயிரும், திணறடிக்கிறோம். அதுக்குத்தான் ஓராண்டுக்கு முன்பே
வேட்பாளர் அறிவிப்பு, களத்தில் இறங்கி பிள்ளைகள் வாக்கக முகவர்களை போட்டு பணி செய்ய வேண்டும். நான் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கேன், எனக்கு இல்லையா சீட்டு? நான் சுவரொட்டி ஓட்டினேன், நான் துண்டறிக்கை அடித்தேன். அப்போ சுவரொட்டியும் துண்டறிக்கையும் அடித்ததே சீட்டு வாங்கத்தானா? அதுக்கு பதில் இல்லை. நீங்கள் சீட்டுக்கானவர்களா நாட்டுக்கானவர்களா என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் பொறுக்கு விதையின் மரபினன். எங்கள் அப்பா நம்மாழ்வார் கற்பித்தது மாதிரி நான் நிலத்தில் விளையிற எல்லா நெல்லையும் விதை நெல்லாக வைக்கிறது இல்லை. என் தோட்டத்தில் தொங்குற புடலங்காயில் எல்லா புடலங்காயும் விதைக்க நான் விட்டதில்லை. எது பெருசாக எது நல்லதாக இருக்கோ அதை தான் விதைக்க விடுவோம். எந்த சுரக்காய் பெருசாக இருக்கோ அதை விடுவோம். எந்த தக்காளி எந்த கத்திரிக்காய் விதைக்கி விடணும்னு தெரியுதோ அதான் விடுவோம். அப்படி பொறுக்கு விதை மரபினன். அப்படி பொறுக்கின விதைகள் தான் பாராளுமன்ற தேர்தலில் நின்ன 20 தங்கைகள் 20 பிள்ளைகள். அதுபோல தான் அப்படி பொறுக்கி கொண்டு வந்த ஒரு தங்கை தான் தம்பி கூட சொன்னாரே, தங்கை காளியம்மா போன்ற விதைகள், மருத்துவர் கார்த்தி போன்ற விதைகள், அரிய பெறும் விதைகளை எடுத்து இந்த மண்ணிலை விதைப்போம். ஒவ்வொரு நாளும் அறுவடைக்கான நாள் அல்ல, நம் ஒவ்வொரு நாளும் விதைப்பதற்கான நாட்கள் தான் என்று எண்ணிக்கொண்டு என் அன்பு பிள்ளைகள், அறிவார்ந்த செறிந்த பொருள் பொதிந்த ஆக்கப்பூர்வமான செய்திகளை பதிவிடுங்கள். அது கட்சியை ஒவ்வொரு நாளும் படிக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்க தூண்டட்டும். இதுதான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருந்தது. மற்றபடி உங்களுடைய களப்பணி சிறப்பானது, மேலும் மேலும் சிறக்கட்டும். செழுமைப்படுத்தி உங்களை நீங்களே செதுக்கி கொண்டு வளருங்கள். நாம் தமிழர் கட்சி உறுதியாக ஒரு நாள் வெல்லும். புரட்சி எப்போதும் வெல்லும். எல்லாரும் சொல்கிறாங்க சமூக தளங்களில் நாம் தமிழர் கட்சியை மிஞ்சி யாரும் இல்லை என்று. சிறப்பாக எழுதுங்க. ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தத்துவம், ஒரு கவிதை, ஏதோ ஒரு செய்தி. திரைப்படம் பார்க்குறீங்க, நல்ல படம். நான் அந்த பட்டாசுன்னு ஒரு படம் பார்த்தேன், தம்பி தனுஷ் நடித்தது. தம்பி துரை செந்தில்குமார் இயக்கியிருக்காரு. தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அது நல்லா இருக்குது. நம்ம தமிழருடைய தொன்மக்கலையை, தமிழன் உலகத்துக்கு வீரக்கலை எல்லாவற்றையும் கடன் கொடுத்தவன். நம்ம அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்கல்ல, தமிழன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன். உலகத்தில் அப்படி ஒரு இனம் கிடையாது. பிறந்து சிறந்த இனங்கள் பல, ஆனால் சிறந்தே பிறந்த இனம் உலகில் தமிழ் இனம் மட்டும்தான். புரட்சி பாவலன் தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்று போற்றுகிறார். அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம். ஐயா மோடி உலகத்திற்கு யோகாவை தாரை வார்க்கிறோம். இங்கே வாங்க, உங்களுக்கு யோகாவை கொடுத்தது நாங்கள் தான். என்கிட்ட கேட்காம நீங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமில்ல? அங்கே இத்தாலியில் இஸ்ரேல் போனார்ல, இஸ்ரேலில் போய் ஒரு பரிசு கொடுக்குறாரு. அது கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு போனதுன்ட்டு அதில் தமிழில் எழுத்துருந்ததை அழிச்சுட்டாங்க. 15ஆம் நூற்றாண்டில் ஏது மலையாளம்? 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம் ஏது? நம்ம கூட இருந்த சேரப்பாட்டனின் பிள்ளைகள் வணக்கம் சொல்லிட்டு இருந்தான், அதை விட்டு நமஸ்காரம் தான் போயிட்டான். சோறு தின்னுக்கிட்டு இருந்தான், சாதம் தின்ட்டான், மலையாளி ஆயிட்டான். கதை தான் ராஜா. கன்னடத்தில் போ, இன்னும் அப்பா தான், அம்மா தான், அக்கா தான், அண்ணா தான். இவன் தான் மம்மி டேடி. என்னத்தை போட்டு இவங்கள நீ அதிகாரத்தை கொடு. 6 மாதத்தில் மொத்தமாக இது தமிழ்நாடு பேரில் மட்டும் இல்லை, உண்மையிலே தமிழ்நாடாக நான் மாற்றினேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வெற்று வார்த்தை இல்லை, நீர்வீர்வம். வணிக பலகைகள், தெருக்கள் பெயர்கள், விளை பட்டியல்கள், எல்லா இடத்துலையும் தமிழ். நீ படித்தே தீரணும், பேசியே தீரணும். நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்போ டிஸ்ட்ரிக்டே, அதுக்கு முன்னாடி ஜில்லா, எந்த ஒரு ராமநாதபுரம் ஜில்லா, அப்போ எந்த ஒரு ராமநாத் டிஸ்ட்ரிக்கு. இப்போ எவனாவது ஜில்லா டிஸ்ட்ரிக் போடுறானா? மாவட்டம். பழகிருச்சு. தலைவர் மொத்த நாட்டிலையும் தூய தமிழில் பெயர் பலகை கொண்டு வந்துட்டார். சேரன் வாணிபச்சோலை, சேரன் போக்குவரத்து, பாண்டியன் போக்குவரத்து, சோழன் போக்குவரத்து, அப்படியே நடத்தியிருந்தார். ஒரே ஒரு இடத்துல சூப்புன்னு இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டாகணும். அது எங்கள் அண்ணன் தமிழேந்தி தான் தமிழ் துறைக்கு பொறுப்பு. அண்ணா அங்கே பாருங்க, ஒருத்தன் சூப்புன்னு எழுதி வச்சுருக்கான். இவன் கண்ணில் படுற மாதிரி எவன்டா எழுதுனவன், அவனை கூட மாற்ற சொல்கிறா, சாருன்னு போட சொல்கிறா. அப்படி அவ்வளவு மாற்றி வச்சுருந்தார். அதை தலைவர் என்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, பேக்கரி அப்படி இருந்துச்சு, நான் அதை மாற்றி வெதுப்பகம் அடுமனை என்று மாற்றினேன். சனம் சிரிச்சுக்கிட்டே போச்சு.
இப்போ நீ போய் வெதுப்பகத்தை மாற்றி பேக்கரின்னு போடேன், அதே மாதிரி சனம் சிரிக்கின்னு பழகிட்டது. என்னையே சொல்லுவான்ல, எப்படி சீமா நீங்கள் ஆங்கிலம் கலவாமல் அப்படியே பேசுகிறீங்க? என் தாய்மொழியை நான் பேசாமல் வேறு யார் பேசுவா? எனக்கு இதில் பெரிய வியப்பு. என் தாய்மொழியில் பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள், வேர்ச்சொற்கள், கலை சொற்கள் கொட்டி கிடக்குது. எங்களுடைய ஐயா மனவை முஸ்தபா 9 லட்சம் கலை சொற்களை, உயிர் சொற்களை, வேர்ச்சொற்களை தொகுத்து புத்தகமாக இவ்வளோ பெரிய புத்தகம் போட்டு கொடுத்து போயிட்டார். அவர் இஸ்லாமியர், பிள்ளைகளுக்கு அழகு தமிழ் பெயரை வச்சார். அதனால இஸ்லாத்திலிருந்து என்ன அவர் நபி மொழியிலிருந்து மாறி போயிட்டாரா? இல்லை, செம்மல் என்று தன் மகனுக்கு பேர், பிள்ளை பேத்திகளுக்கெல்லாம் தூய தமிழ் பேர். செம்மல் மருத்துவராக இருக்கிறாரு நம்ம தம்பி, தூய தமிழ் பேர். காமு சிரிப்பு தன் பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பேரிட்டார். அதனால மார்க்கத்திலிருந்து விலகிறோம்னு அர்த்தமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. உனக்கு சோறு ரைஸு, அரிசி ரைஸு, நெல் ரைஸு. எனக்கு பாரு, நெல், அரிசி, சோறு 3 சொல் இருக்கு. உனக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்லுதான் ரைஸு. உன் மொழி நான் போட்ட பிச்சை, என் தாய் தமிழ் போட்ட பிச்சை. உனக்கு சொந்தமாக இருக்கா? உனக்கு ஸ்பீச்சு, என்னோட பேச்சில் ஒரு எஸ் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஸ்பீச்சு. உனக்கு ஸ்பாஞ்சு, என்னோட பஞ்சில் ஒரு எஸ் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஸ்பாஞ்சு. உனக்கு உடன் சடன் ஒரு எஸ் போட்டு சடன் ஆக்கிக்கிட்டேன். என்னுடைய கட்டுமரத்தை கட்டுமரான் ஆக்கிட்டேன். என்னுடைய நாவாயை நேவி ஆக்கிட்டேன். உனக்கு ஏது மொழி? அந்த மொழியை அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு கூட்டம் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அவன் கேட்குறான், இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி? ஆடா பைத்தியக்காரா, அது ஒரு லாங்குவேஜ்ரா, நாட்ட நாலேஜ்ரா. என்னடா ஒரு மொழியே இங்கிலீஷே நாலேஜ் ஆயிருதா? இருங்க, உங்களெல்லாம் ராத்திரி கப்பலில் ஏற்றி வேற தீவில் ஒண்டி விட்டு வர்றேன். இருங்க, இங்கிலீஷே பேசிட்டு இருக்கு. நான் முடிவெடுத்துட்டேன், நீங்களோட பார்ப்பேன். நம்மளுடைய வழிகாட்டி நித்யானந்தா இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு அவர் தான் ரோல் மாடல். ஆமாம், நான் கூட நினைப்பேன், என் தலைவன் வந்து இவ்வளோ போராடி இப்படி இது பண்ணதுக்கு, அந்த நாட்டை போராடிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு 10 தீவை வாங்கி எங்களெல்லாம் குடியேற்றி விட்டுருக்கலாம் தமிழர்களாக. நாங்கள் போய் சாதி மதம், சாதி அங்கே விட்டுவா, செருப்பை வீட்டில் விட்டுவா, அங்கே விட்டுவா, மதத்தை அங்கே விட்டுவா, இங்கே வா உள்ள பார்ப்பேன். இல்லை ஒரு 10 தீவை வாங்கிட்டு என்ன 200 கோடி 300 கோடிங்கிறாங்க ஒரு தீவு. நீங்கள் கொள்ளையடிச்சு வச்சவங்கெல்லாம் பிடிச்சி ஒரு இருட்டாரில் பூட்டி வச்சு, இந்த சிவாஜி படத்தில் வரும்ல, ரஜினிகாந்த் நடித்த படத்தில், ஆஃபீஸ் ரூமுக்கு போங்க மகள்ல, அது வேறு ஆஃபீஸ் ரூமில் ஓடி வச்சு, சரி இப்போ எவ்வளோ வச்சுருக்கிறீங்க? சரி, நீங்களா சொல்லிடலாம் நானா சொல்லவா? நீங்களா தந்துட்டா வெளியில் இருப்பீங்க, நானாக எடுத்துக்கிட்டால் உள்ளே இருப்பீங்க. வசதி எப்படி? சரி கொடுத்துருங்க. அதெல்லாம் வாங்கி ஒரு 20 தீவை வாங்குவோம். வாங்கிட்டு தூய தமிழ் குடிகள் எங்கே பேசுப்பா, பேசும்போது அவன் சொல்லுவான் பாருங்க, இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அலைபேசியில், சரி அது நியாயமாக இருக்குது, சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு. அடா சனியை முடிச்சோன்னே ஒன்று சரி சொல்லு, இல்லை ஓகே சொல்லு, இல்லை ரைட்டு, எதையாவது ஒன்றா சொல்லி தொலைடா, இளவெடுத்த விடுறேன் 3 சொல்லிவிடு. ஏன்னா தெரியுமா அவருக்கு, இங்கிலீஷு தமிழ் எல்லாம் தெரியுமா, பெரிய கல்வியாளனே. பட் ஆனால் அப்படிங்கிறானே, ஒன்று பட்டு இல்லைன்னா ஆனா, ஏதாவது ஒன்று பட்டு பட்டுன்னு போட்டு என் தாய்மொழி பட்டே போச்சு. ஸோ அது இல்லைன்னா சோறு இறங்காது இவனுக்கு. ஸோ போட்டுருவான். ஆக்சுவலி அடுத்த வார்த்தை வராது. ஆக்சுவலி இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு தொலைக்காட்சி திருப்பினே ஒரு, நீங்கள் இந்த படத்தில் எப்படி நடிச்சிங்க, ஆக்சுவலி திஸ் கேரக்டர், டே நான் குறித்து வச்சுருக்கேன். லெமன் சாதம் ரெடி என்று எழுதி வச்சிருக்க கடைக்கெல்லாம் இருக்கு ஒரு நாள் அடி. லெமன் சாதம் படிக்கும்போது எவ்வளோ வழியாக இருக்கு. என்னடா இப்படி ஒரு இனக்கூட்டத்தில் வந்து சிக்கிக்கிட்ட மேடம். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேன்னு புரட்சி பாவலர் பாடுறார். கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வதனம் தாய் தாய் தாயேங்கிறார். அவர் சொன்னது தமிழ் தாயை சொல்றார். லண்டன்ல இருந்து ஒரு தம்பி எடுத்தார், எங்கள் ஐயா மருத்துவர், எங்கள் ஐயா ஆதித்தனாருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். நான் பயணம் போயிட்டு இருக்கும்போது, அண்ணா உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு. சொல்லுங்கள் தம்பின்னு. வலைத்தளங்களில் நம்ம பிள்ளைகள் வந்து முறையற்ற கண்ணியமற்ற பதிவுகளை போட்டுறாங்கன்னா, குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு தம்பி எழுதியிருக்கான், கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட அப்படின்னு.
இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை, சிந்திக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பதிவுகளை ரஜினிகாந்தோட நான் முரண்படுறோம்னா அவருடைய அரசியலோட, அவரோட கருத்தோட. தனிப்பட்ட ரஜினிகாந்த் மேலே எனக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு. அவருடைய படங்களை நான் ரசிப்பவன். திருமணத்திற்கு எத்தனையோ பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேன், பல பேர் வரலை. என் தம்பி தமிழ்குமரன் தான் கொண்டு அவருக்கு அழைப்புதல் கொடுத்தாரு, நான் கொண்டு கூட கொடுக்கல அவருக்கு. அவர் தன் கைப்பட என் திருமணத்துக்கு வாழ்த்து எழுதி ரஜினிகாந்த் என்று கையெழுத்து போட்டு அனுப்பின கடிதம்னு இருக்கு. எனக்கு மதிப்பு அவர் மேலே உண்டு. அவர் நிலத்தில் போய் மராட்டிய மண்ணிலையோ கர்நாடகாவிலையோ கட்சி தொடங்கினால் நான் அவரை வாழ்த்தி இப்போ என்னை மாதிரி எவனும் பேச முடியாது. ஆனால் என் நிலத்தில் ஒரு மராட்டியர் வந்து தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்று நினைப்பது பெரிய தவறு. அது அறத்தின் வழி நின்று சிந்திக்கிற யாருக்குமே கூச்சம் வரும். தப்பு. தட்டு தடுமாறி நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பணும்னு துடிக்கும் போது மறுபடியும் திரைக்கவர்ச்சியை வச்சு மூடுவது என்பது பெரிய துரோகம். அதனால நம்ம எதிர்க்கிறோம். அது வேற. அவர் என்ன நடிக்கிறார், ஒரு நடிகரா அப்படின்னு நம்ம பேசலையே. இதெல்லாம் ஒரு நடிப்பா? அதெல்லாம் நமக்கு பேசவே இல்லை. அரசியலாக நாங்கள் அவரோடு முரண்படுறோம். அவர் என்னை ஆளணும்னு நினைக்கிறது தப்பு. பெரியார் ஐயாவை போல அமைப்பு தொடங்குங்கள், உங்கள் வாழ வைத்த மக்களுக்கு ஒரு இயக்கமாக இருந்து உதவுங்கள், வேணான்னு சொல்ல. தலைவராக இருந்து தொண்டு செய்யுங்கள். முதல்வராக இருந்து எங்களை ஆள வேண்டும் என்று நினைப்பது, அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைப்பது, அது தப்பு. நாங்கள் மன்னராட்சி காலத்தில் சரபோஜிகள் வந்தீர்கள், எங்கள் மூதாதைகளை வென்றீர்கள், ஆண்டீர்கள், சரி, படையெடுத்து வந்தார்கள். நீங்கள் மக்களாட்சி காலத்தில் படையெடுத்து வருவது நல்லா இல்லை. அப்போ நாங்கள் விடுதலையே பெறலைனாகுது. 400 ஆண்டு கால விஜயநகர பேரரசு, நாயக்க மன்னர்களாட்சி, பிறகு வெள்ளைக்காரர்களாட்சி, பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவில் மறுபடியும் பிறமொழியாளர்களே எங்கள் ஆள்வதென்றால் அது தன்மானமிக்க எந்த தமிழனும் ஏற்க முடியாது. இது நான் கேட்பது என்பது தமிழர் என்கிற தேசிய இனத்தின் இறையாண்மையை நான் கேட்கிறேன். என் தார்மீக உரிமையை நான் கேட்கிறேன். அது உங்க ஆளு தானே ஆள்றாங்க, எடப்பாடியும் ஓபிஎஸ். ஆமாம், எங்கள் ஆளுக்கு தான், என் சித்தப்பைங்க தான், எங்கள் சொந்தக்காரங்க தான் ஆள்றாங்க. ஆட்சி சரியில்லை, இருக்கட்டும். சித்தப்பைங்க சரியா ஆளலை, அண்ணமையன் நான் வந்து நல்லா ஆட்சி கொடுத்துட்டு போகிறேன். இல்லை என் பிள்ளை வந்து இதில் கூட்டத்திற்கு ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போகிறான். எங்கள் அப்பன் சரியில்லை, நான் அடுத்த வீட்டுக்காரனை வந்து எங்கள் வீட்டில் படுக்க வைக்க முடியாது ராஜா. அது தன்மானத்துக்கு இழுக்கு. கருப்பாக இருப்பார் எங்கள் அப்பா, குள்ளமாக இருப்பார் எங்கள் அப்பா, முகமெல்லாம் அம்மா தலம்பாக இருக்கும், ராத்திரினா குடிப்பார், ஆனாலும் அவன் தான் என் அப்பன். எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் உயரமாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், இங்கிலீஷ்லாம் பேசுகிறான், அதனால் அவனை அப்பனா இருக்க முடியாது ராஜா. அது ஏற்க முடியாது. அது தன்மானத்துக்கு இழுக்கு. சரியா தவிர நாங்கள் திருத்திக்கிறோம். உலகத்தையே கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ளைகளுக்கு உள்ளங்கையில் நிலத்தை ஆள துப்பு இல்லையா? எங்களை மாதிரி தத்துவம் வைத்திருக்கிற ஒரு இனக்கூட்டம் உண்டா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையதாரன், உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. துணிவுடைமை தூங்காமை கல்வி இவை ஒன்றும் நீங்கா நிலநாள்மவருக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டா என் தாத்தன், என் மூதாதை வள்ளுவ பெருமகன். அதை படிச்சுட்டு அதைபடி அரசாட்சி செஞ்சா போதும். புதுசா நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவனே சொல்றான், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பார்த்துக்க, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்றான். நாங்கள் ஆண்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களா இல்லையா? ஆளுமை கொண்ட இனத்தின் மக்களா இல்லையா? அவனே பாடுறான், இனம் போன்று இனமில்லார்க்கேண்மை. யாருக்கு? நமக்காக தான். இனம் போன்று இனமில்லார்க்கேண்மை மகளிர் மனம் போன்று மாறுபடும்ட்டான்.